ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் சுற்றி பார்த்திங்கன்னா எப்படியோ சந்திரகலாவும் சிவனாண்டி இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக சீரியலே ஓடுமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை பண்ணி நம்ம ரேவதியும் கார்த்திகை டாஸ்க்கு கொடுத்து எப்படியாவது ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறது நம்மளோட யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரகலா மட்டும்தான். ஸோ சந்திரகலா சிவனாண்டி இல்லைன்னா சீரியலே ரன் ஆகுமா தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது 100% உண்மைதாங்க. இப்போ நம்மளோட கார்த்தி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் முடியறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள், அதாவது ஒரு மாதம் காலம்தான் இருக்குது. அதில் இந்த சீரியலில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு குடும்பத்தை ஒன்று சேர்த்து கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதோட பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் முடிய போது. இரண்டாம் சீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதோட பேர் கன்ஃபார்மாக ஒன்றும் டிசைட் பண்ணலை. பட் நிறைய சோஷியல் மீடியாவில் இல்லை நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா மைனர் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு முடிவாயிருக்கு. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டான அப்டேட் வரல. கார்த்தி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்த்தி 2 கேரக்டரில் நடிக்கிறார். அதை இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு. ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் நம்மளோட செம்பருத்தி சீரியல் பார்த்துருப்பீங்க. இல்லை இப்போ ரீசெண்டாக நம்ம கார்த்தி ஆஃபீஸ் லுக்கில் கோட் சூட்லாம் போட்டு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் கார்த்தி அண்ணனாகவும் தம்பியாகவும் பார்த்திங்கன்னா அதாச்சும் இந்த மாதிரி இந்த ராஜா கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. கார்த்திகை தீபத்தில் ஸ்டார்டிங்கில் நம்மளோட கார்த்தி ராஜான்ற ஒரு கேரக்டரில் சாமுண்டீஸ்வரி வீட்டில் போய் சொல்லி ஏமாற்றி இருப்பார் இல்லையா, முறுக்கு மீசெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா அதாச்சும் நம்மளோட ரேஷ்மா கார்த்திக்கு அம்மாவாக இருக்காங்க. இந்த இரட்டை வேடத்தில் இருக்கிற கார்த்திகளுக்கு பார்த்திங்கன்னா அம்மாவாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சந்திரகலா தங்கச்சியாக இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கார்த்தியை அத்தையாக இருக்கும் போதே சந்திரகலாவும் அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரர் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணாங்க. இப்போ கார்த்திக்கு அம்மாவாக இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்றது தெரியல. இதே மாதிரி ஒரு செல்வாக்கான ஒரு கோடீஸ்வர வீட்டு ஒரு பசங்க தான் இந்த கார்த்தி இரட்டை வேடத்தில் இருக்கவங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர பொண்ணுங்களை என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்மளோட ரேஷ்மா இது இரட்டை வேடத்தில் இருக்கிற கார்த்திகளுக்கு அம்மாவாக தான் இருக்காங்க. அதே மாதிரி சித்தியாக வராங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சந்திரகலா. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 100% உண்மை அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக கார்த்திகை தீபம் சீரியல் கண்டிப்பாக 2 monthஸில் முடிவடைய போகுது அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோயினாக யார் போடுறது அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. ஆனால் இதுக்கான ஷூட்டிங்கோட ஸ்பாட்டு எல்லாமே டிசைட் பண்ணி ரெடியாகவே இருக்குது. ஆனால் ஹீரோயின் மட்டும் இன்னமும் அறிவிக்கப்படாமல். பழைய ஹீரோயின் நம்மளோட கார்த்தியோட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இதுக்கு மேட்ச் ஆவாங்களா அப்படின்றது தெரியல. இரட்டை வேடம் அப்படின்றதுனால ஒரு ஹீரோயின் தான் வைப்பாங்களா, இல்லை 2 ஹீரோயினை வச்சு கதையை மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளோட இந்த வாட்டி கார்த்திக்கு அம்மாவாக வராங்க. இன்னும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி 2ஆம் தாரத்தில் வராங்க அப்படின்னா ரொம்பவே கார்த்திக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதுவும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு. ஒரு கேரக்டர் கோட் சூட் போட்டு நல்ல ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ரிச்சான ஒரு கேரக்டர். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தில் இருக்கிற அந்த முறுக்கு மீசை வச்சு ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ ராஜா கேரக்டர் இருந்தால அதே மாதிரி. ஸோ இது இந்த சீரியல் எப்படி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த சீரியலுக்கான டேட்லேருந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் கும்பாபிஷேகத்தோட கார்த்தி சொன்ன மாதிரி குடும்பத்தை ஒன்று சேர்த்து ராஜா சேதுபதி தலைமையில் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அதாச்சும் நம்ம இந்த மாதிரி பார்க்க நினச்சிட்டு இருக்க குடும்பம் தப்பு
தப்பு பண்ணலை அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் தெரிய வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி புரிஞ்சு நம்ம கார்த்திகை ரேவதியை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதோட வந்து சீரியல் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அதோட வந்து முடிச்சுட்டு சூப்பரான ஒரு நம்மளோட கார்த்தி வந்து இரட்டை வேடம் சீரியல் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியல். கார்த்தி வந்து 2 கேரக்டரில் வந்து எப்படி தான் வந்து பண்ண போகிறாரு, செமையாக இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதை விட முக்கியமான விஷயம், ரேஷ்மா வந்து அம்மாவாக இருக்கிறாங்க, கூட நம்ம சந்திரகலா அதே மாதிரி ஒரு தங்கச்சியாக தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் போட்டு வீட்டுக்கு வர போகிற கார்த்தியோட ஒரு ஜோடியான பொண்ணை வந்து என்ன பாடுபடுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த சீரியல் வந்து ரொம்ப சுற்றி ரொம்பவே வந்து படுத்துகிறாங்க, புது சீரியல் ஆரம்பித்தாலுமே நல்லா தான் இருக்கும், இந்த சீரியல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் ரிவ்யூவோட நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.